த ப்ராஃபிட் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒரு கனவு இல்லம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு பார்க்குறீங்க? இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியமான 5 விஷயம் இது கவனிச்சே ஆகணும் ஒரு வீட்டை வாங்கும்போது அப்படின்னா என்னென்ன சொல்லுங்கள்? ரொம்ப முக்கியமானது ஃபோர்மோஸ்ட் வந்து உங்களுக்கு சென்னை புறநகரில் ஒரு இதுக்கு வந்து லேண்டுக்கு 2-3 மதர் டாக்குமெண்ட் இருக்குது, தாய்ப்பத்திரமே இருக்குது. அப்படின்னா இதை எப்படி நம்ம வெரிஃபை பண்ணுறோம்? வணக்கம் நண்பர்களே, த ப்ராஃபிட் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் பொருளாதார அறிஞர், ஆடிட்டர் திரு கார்த்திகேயன் சார். வணக்கம். வணக்கம். இப்போ இந்த ஒரு கனவு இல்லம்ங்கிறது எல்லோருடைய வாழ்க்கையிலுமே முக்கியமாக இருக்குது. சம்பாதிக்கிறவங்க, அதாவது வேலைக்கு போகிறவங்க அல்லது தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாருமே ஒரு வீடுங்கிறது அவங்களுடைய கனவாக இருக்குது. ரொம்ப குறிப்பாக மத்தியதர வர்க்கத்தில் வீடுங்கிறது கனவாக தான் இருக்குது. ஒரு கனவு இல்லம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு பார்க்குறீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில்? கனவு இல்லம்ங்கிறது உங்களுக்கு என்ன ஒரு ஆஸ்பிரேஷன் அப்படிம்பாங்க. அதாவது உங்களுக்கு ஜாபுக்கு சேர்ந்த உன்னையோ அல்லது தொழில் தொடங்கினோன்னையோ ஒரு யங்ஸ்டர் வந்து ஆரம்பிக்கல அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கனவு வந்து ஒரு வெஹிக்கிள். அது 2 வீலராகவும் இருக்கலாம், 4 வீலராகவும் இருக்கலாம். இதற்கு பிறகு இருக்கக்கூடிய ஆஸ்பிரேஷன் வந்து ரெசிடென்ஸ், ஒரு வீடு அப்படிங்கிறது தான். இந்த வீடு வந்து அந்த காலத்தில் 45 வயசுக்கு அப்புறம் தான் எல்லாருமே வாங்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆரம்ப காலத்திலே வந்துடுது. அதுக்கு வேறு காரணங்கள் இருக்குது. என்னென்னா அவங்களுக்கு வருமானமும் ஆரம்பத்திலேயே நல்ல ஒரு சப்போர்ட்டிங் வருமானமாக தான் இருந்துகிட்ருக்கு. அதற்கு பிறகு அதிகமான இன்கம், நான் அப்பா ரிட்டையர் ஆகல வாங்குகிற சம்பளத்தை தான் பையன் ஃபஸ்ட் மந்த் சம்பளமாக வாங்கக்கூடிய சில சுச்சுவேஷனையும் நம்ம பார்க்குறோம். அதனால் அவங்க எபிலிட்டியும் இருந்துகிட்ருக்கு. ஓகே, இந்த எபிலிட்டி இருக்கனால உங்களுக்கு கனவு இல்லம்ங்கிறது ஒரு ட்ரீம் இதாக இருந்துகிட்ருக்கு. ஆனால் அது எப்போ வாங்கணும், உடனடியாக வாங்கணுமா அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி. என்ன அதுக்குன்னு வயது ஏதாவது இருக்குன்னு பார்க்குறீங்களா, இல்லை எந்த டைமில் வாங்கினா நல்லது? அதுக்கு வயதுங்கிறத விட நம்மளுக்கு ஃபினான்ஷியலி எப்போ நம்மளுக்கு அஃபோர்டபிலிட்டி வருது அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்மளுக்கு த்ரஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய லெண்டிங் ஏஜென்சிஸ் இருந்துகிட்ருக்காங்க. ப்ரைவேட் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே லோன் கம்பெனிஸ் நிறையா கொடுத்துட்ருக்காங்க. பேங்க்ஸும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம அதை பேஸ் பண்ணி பண்ணுறதை விட கடன் கிடைக்குதேன்னு வாங்கிடக்கூடாது. நம்மளுக்கு எப்போ தேவை அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம வாங்கணும் உங்களுக்கு. ஓகே. அண்ட் நம்மளுடைய அஃபோர்டபிலிட்டி என்ன? ஏன்னா அந்த இஎம்ஐ வந்து நம்ம மற்ற செலவையும் சுருக்கிடக்கூடாது, நம்மளுக்கு மற்ற ப்ரெஷர் வர்ற மாதிரி ஆகிடக்கூடாது உங்களுக்கு. இல்லை அதுக்கு என்ன ஐடியல் சுச்சுவேஷன் நான் கேட்குறேன். அதுக்கு ஏதாவது இப்போ நம்ம சொல்ல முடியுமா? நான் வந்து 50,000 சம்பாதிச்சாலே கூட அதுக்கேற்ற வகையில் ஒரு வீடு வாங்கலாம்னு சொல்லலாம், அல்லது 1 லட்சம் அப்படின்னா அதுக்கேற்ற வகையில் ஒரு வீடுன்னு சொல்லலாம். இப்போ அதுக்கு ஐடியல் சுச்சுவேஷன் என்ன அல்லது ஏஜ் என்ன? அது ஏஜ்னு சொல்கிறத விட வருமானம், அதில் டிஸ்போசபிள் இன்கம் எவ்வளோ இருக்குது. நம்ம வந்து அப்போ வீடு எங்கே இருந்து வீடை வந்து இப்போ இந்த இடத்துல வைக்கணும். தட் இஸ் சொல்லுவாங்க ஃபோமோ அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீட்டை வாங்கிடக்கூடாது. இந்த இடத்துல வாங்குறாங்க, ஃப்ரெண்டு வாங்கியிருக்காங்க, எல்லாரும் வாங்குறாங்க, சொல்லிட்டு அந்த மாதிரி வாங்க வேண்டியது ஒன்று. அண்ட் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா இஎம்ஐ வந்து நம்மளுடைய சம்பளத்தில் டிஸ்போசபிள் டேக் ஹோம் சேலரியில் கிட்டத்தட்ட 30-35% மேலே போகாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஹவுசிங் லோனோட இஎம்ஐங்கிறது 30-35% இருந்தால் நல்லதாக இருந்துட்டு இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ அந்த அளவில் நமக்கு பட்ஜெட்டுக்குள்ளே கிடைச்சா போகலாம், அந்த அளவுக்கு கிடைச்சதுன்னா போகலாம். ஆமாம். ஓகே, ரைட். அப்புறம் அந்த ஒருவேளை நான் இப்போ வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதுக்கு எப்படி திட்டமிடணும்? நான் இந்த வருஷம் என்னால் வாங்க முடியாது, பட் ஆனால் ஹவு டு பிளான் இட் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது உங்களோட அட்வைஸ்? இந்த வீடு வாங்கல உங்களுக்கு வந்து இந்த லொக்கேஷன் எங்கே வாங்கலாம், லொக்கேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்களுக்கு. லொக்கேஷன்னு பார்க்கல எகெயின் ஒருத்தர் உதாரணத்துக்கு சென்னையில் இருக்கார், சென்னையிலேயே உங்களுக்கு வந்து தாம்பரம் சைடில் இருக்கார், அவருடைய ஜாப் தாம்பரம் சைடு இருக்குது. இப்போ ஒரு இடத்த வாங்கிறாரு, வீட்டை வாங்கிடுறாரு, அப்பார்ட்மெண்ட்டை வாங்கிறாருன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு. இதே நாளைக்கு வந்து அவருக்கு வந்து அந்த ஜாபுடைய ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி இருக்குது, அவங்களுடைய ஆஃபீஸ் வந்து இந்த பக்கம் அண்ணா நகர் சைட்டில் வந்துடுது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஃபேக்டராக இருந்துட்டு, அதனால் உங்களுக்கு அதெல்லாம் ஃபேக்டர் பண்ணிட்டு தான் நம்மளுடைய ஜாபு, பின்ன குழந்தைகளுடைய எஜுகேஷன், நாளைக்கு ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போகிறோம், எங்கே இருக்க போகிறோம், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த லொக்கேஷனை வந்து டிசைட் பண்ணி. அடிப்படையில் ஒரு கேள்வி என்ன வரும்னா, எனக்கு வந்து அந்த வீடை வாங்கும்போது என்னோட வேலை சார்ந்து அல்லது பிள்ளைகளோட ஸ்கூல் இதை சார்ந்து இருக்கணுமா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சிறந்த இடம்னு பார்க்கணுமா? இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிடணும். வெதர் எனக்கு வந்து இது சஃபிஷியன்ட் இன்கம் இருக்கா. இல்லை, நான் கேட்குறது இங்கே இன்வெஸ்ட் பண்ணால் இதனோட க்ரோத் ரேட் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒன்று இருக்கும். நான் இருக்கிற இடத்த விட என்னோட இடத்துல இப்போ ஆல்ரெடி அது வந்து பீக் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு டீனர் மாதிரி ஒரு இடத்துல சென்னையோட ஹப்பில் வந்து ரொம்ப அது பீக்கில் இருக்கும். அங்கே நான் இந்த வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறது 5 ஆண்டுகளுக்கு பிறகு அதோட பர்சன்டேஜாக பார்த்தா கம்மியாக தான் இருக்கும். அதுவே அவுட்டரில் வந்து கொஞ்சம் அதிகமாகலாம். இல்லை, இதில் எப்படி பார்த்து? இதில் இடம் அப்ரிசியேஷனுங்கிறத விட நம்ம ஃபினான்ஷியல் எபிலிட்டி, ரெண்டாவது நம்மளுக்கு எந்த இடத்துல தேவை இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டிசைட் பண்ண வேண்டியது அவசியம்.
ஸோ அடிப்படையில் நம்மளுடைய தேவை தான் ப்ரையாரிட்டியாக இருக்கும். தேவை தான் நம்மளோட ஆக்சசிபிலிட்டி ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து அசெட் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு வேறு சில ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருந்துட்டு இருக்கு. ஓகே, நமக்கான இல்லம்னு தேடும்போது இந்த ஆக்சசிபிலிட்டியை முதல்ல பிரைமரிலி பார்த்துக்கிறது நல்லது. குழந்தைகளோட எஜுகேஷனுக்கு பக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறதும் நம்ம கேரியருடைய ட்ரெண்ட் அதை பார்த்து தான். ஓகே, ஏற்கனவே நம்ம பேசப்போ வாங்கலாமா வாடகையில் இருக்கலாமா அப்படின்னும் போது வாடகையே பெஸ்ட்டுன்னு மாதிரியான ஒரு இதுக்கு வந்தீங்க. அதாவது முதல் வீடு வாங்கலாம், ரெண்டாவது வீடுனா அதை அவாய்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து வீடு ஆப்ஷன், அது இன்வெஸ்ட்மெண்ட் வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து பண்ணலான்னு சொல்லியிருந்து. ஓகே, வாடகை வந்து உங்களுக்கு பெட்டராக இருந்தால் 2-3% தான் நம்மளுக்கு ரிட்டர்ன், ஆவரேஜ் ரிட்டர்ன் வருது. அண்ட் வாடகை கொடுக்குறது அவ்வளோதான் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு. அந்த காரணத்தினாலே சொன்னோம். இப்போ கனவு இல்லம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமான ரொம்ப முக்கியமான ஒன்று தான். அதில் என்ன அடிப்படையாக இருக்கணும், எப்போ வாங்கலாம், எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி சொன்னீங்க. இதில் ரொம்ப முக்கியமான 5 விஷயம் இது கவனிச்சே ஆகணும் ஒரு வீட்டை வாங்கும்போது அப்படின்னா என்னென்ன சொல்லலாம்? ரொம்ப முக்கியமானது ஃபோர்மோஸ்ட் வந்து உங்களுக்கு பில்டருடைய ரெப்புடேஷன். இன்றைக்கி வந்து பில்டர் வந்து 18 மாதத்தில் கட்டித்தரேன், 24 மாதத்தில் கட்டித்தரேன் அப்படின்னா எப்போ கொடுக்குறாரு, அவருடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறது. ரெண்டாவது அவருடைய டைட்டில், இந்த லீகல் டைட்டில் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கா, அதை வந்து ஒரு லீகல் லாயர், ப்ராப்பர்ட்டி எக்ஸ்பர்ட் லாயர்கிட்ட அது ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கிறது ஒரு பெட்டராக இருந்துகிட்டு இருக்கும். ரெரா அப்ரூவ்டா இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க பார்த்துருவாங்க. இதற்கு பிறகு இஎம்ஐ கேல்குலேஷன் வந்து இஎம்ஐ வந்து டெனாரோட சேர்ந்து, ரீபேமெண்ட் ஆஃப் டெனாரோட சேர்ந்து இருந்துட்டு இருக்கணும் உங்களுக்கு. அதை பேஸ் பண்ணி டிசைட் பண்ணக்கூடாது உங்களுக்கு. ஓகே, இதற்கு பிறகு உங்களுக்கு வந்து வெறும் ஹவுஸ் காஸ்ட் மட்டும் இல்லை, ஓகே, அது போக உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, இன்டீரியர் இருக்குது, கார் பார்க்கிங் தனி சார்ஜஸ் இருந்துட்டு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து மிக மிக முக்கியமாக கால்குலேட் பண்ணி பண்ணணும். ஒட்டுமொத்தமாக எவ்வளோ செலவாகுங்கிறது நம்ம ஒட்டுமொத்தமாக கால்குலேட் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன ஃபண்ட்ஸ் இருக்கா, அது போக மீதி தான் இஎம்ஐ போடுறோமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இது மாதிரி அன்ஃபோர்சீன் கேபிட்டல் காஸ்ட் இருக்குது. ஓகே, இப்போ பொதுவாக நீங்கள் வந்து அந்த பேப்பர்ஸ் கரெக்டாக இருக்கா, டைட்டில் கரெக்டாக இருக்கான்னு பார்க்க சொல்கிறீங்க. அது எப்படி பார்க்குறது? ஏன்னா பல நேரங்களில் வந்து இதெல்லாம் வெரிஃபை பண்ணுறாங்க, ஒரு லாயர்கிட்ட செக் பண்ணுறாங்க. இப்போ ஃபினான்ஷியல் ஏஜென்சிஸ் வந்து இதை வெரிஃபை பண்ணுறாங்களா? இப்போ ஒரு வேளை இப்போ நான் வந்து ஒரு லோன் எடுக்கிறேன், லோன் எடுக்கக்கூடிய நிறுவனங்கள் எப்படியும் அந்த பேப்பரை வெரிஃபை பண்ணுவாங்கள்ல, இது வந்து சரியாக இருக்கா இல்லையான்னு. இப்போ அதை நம்பி நம்ம வந்து போகலாமா, இல்லை நாம் தனியாக பண்ண வேண்டியிருக்கா? இதை வந்து செல்லருடைய லாயர் ஒன்று கொடுத்துருவாங்க, லாயர் ஒப்பீனியன் ஒன்று கொடுத்துருவாங்க. இதற்கு பிறகு நம்ம ஹவுசிங் லோன் போகையில் நம்மளுடைய பேங்க்கே அவங்களுடைய பேங்க் லாயர்ட்டையும் ஒன்று கேட்டுருவாங்க. இது தவிர நம்ம ஒரு எக்ஸ்பர்ட் லாயர்கிட்ட ஒருத்தர் ஒப்பீனியன் வாங்கிக்கிறது நம்மளுக்கு வந்து சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஏன் அதை கேட்குறேன்னா இப்போ வந்து மதர் டாக்குமெண்ட், இப்போ சென்னை மாதிரியான இடத்துல தான், சென்னை புறநகரில் ஒரு இதுக்கு வந்து லேண்டுக்கு 2-3 மதர் டாக்குமெண்ட் இருக்குது, தாய்ப்பத்திரமே இருக்குது. அப்படின்னா இதை எப்படி நம்ம வெரிஃபை பண்ணுறது? இதில் வந்து உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டாக வாங்கியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செல்லரும் கொடுத்துட்றாங்க, பேங்கரும் பார்த்துட்றாங்க. அதனால் அதில் பெரிய தவறுகள் நடக்கிறது இல்லை. ஆனால் இது சின்ன இடமா வாங்குறாங்க, 2 சென்ட் அல்லது ஒரு அரை கிரவுண்டு அந்த மாதிரி ஒரு இடத்த வாங்கி அதில் கட்டலாம் அப்படின்னு போகையில் அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். நம்ம ஒரு தனி லாயர் என்கேஜ் பண்ணி அவர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துட்டு இருக்கும். இல்லை, ஒருவேளை நான் வாங்கிட்டேன், நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டே இருக்குது, வாங்கிட்டேன், அதுக்கப்புறம் சிக்கல்னா என்ன செய்ய முடியும்? அதுக்கு டைட்டிலில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம அதில் என்ன, அவங்களோட டிஸ்பியூட் என்ன பண்ண முடியும்? அதில் நமக்கு கிளைம் இருக்கா? இல்லை, அது ஒரு நீண்ட கால பிரச்சனையாக தான் இருக்கும் உங்களுக்கு. டைட்டில் பிரச்சனை இருந்ததுனால் அது ஒரு நீண்ட கால பிரச்சனை. அதனால தான் இப்போ சமீபத்தில் சென்னை சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அதுதான். ராம்சார் லேண்டு, அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் அப்பார்ட்மெண்ட்ஸு அப்படின்னு வாங்கின எல்லாருக்கும் இப்போது அது விற்க முடியாது அப்படிங்கிற ஒரு இடம் வருது. அப்படின்னா அதுக்கு என்ன செய்ய முடியும்னு ஒரு அதான் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். அதான் உங்களுக்கு அந்த எஃபர்ட்டை வந்து முதல்லயே நம்ம பார்த்துறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லணும் உங்களுக்கு.